இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தானில் பேசிக்ஸில் while loop கண்டிஷன் வந்து பார்க்க போகிறோம். while loop கண்டிஷன் தான் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்து போகும். சரிங்களா? இதில் வந்து இந்த ப்ரோக்ராமை நம்ம லிஸ்ட் பண்ணுறோம். லிஸ்ட்டுன்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ டிஃப்ரெண்ட் நேமை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இண்டெக்ஸ் வந்து 0ன்னு கொடுத்துருக்கோம், எனக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கோம் 0ன்னு. while index less than len of list, லிஸ்ட்டுனா இப்போ 5 இருக்குது. ஸோ அது பிலோ 5 இருந்துச்சுன்னா அது வரையும் இந்த லூப் ரன் ஆகும். எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் ஹைஃபன் இண்டெக்ஸ். ஸோ அந்த இண்டெக்ஸோடைய நம்பருக்கு ஏற்ற போல் அப்படியே பிரிண்ட் ஆகும். எலமெண்ட்ன்ற வேரியபிளில் இதோடைய அவுட்புட் இதோடைய கண்டென்ட்டை வந்து ரிசீவ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது இண்டெக்ஸை வந்து அடுத்த நம்பருக்கு 0லேருந்து 1 மாற்றுறோம். இதுதான் லூப்பு. இது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். எது வரையலாம் அப்படின்னு சொன்னால் அப் டு இந்த லாஸ்ட் டேட்டா வரையும் ப்ராசஸ் ஆகும். இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். பார்த்தீங்களா பாருங்கள், பிரியா, நேகா, கவு, கேட்டு, பேட்ரி, ஸோ இதெல்லாம் வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து while லூப்பை சிம்பிளாக ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனோடனே அடுத்தது ரன் ஆகும். அடுத்த இதில் இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது. பார்ப்போம். while loop 3 இது வந்து சிம்பிள் தான். அதாவது இது என்னென்னா லாஜிக்கல் கண்டிஷன், அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்குறோம். இதில் வந்து நம்ம n ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கோம், while 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம், i ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து லூப் ஆகும். லெஸ் தென் ஈக்குவல் டு 5 வரையிலும் ரன் ஆகும். 1லேருந்து 5 வரையும் ரன் ஆகும். பிரிண்ட் ஆகும். இந்த டேபிள் வந்து பிரிண்ட் ஆகும். 10 போடல, மினிமம் வேணால் இந்த ஸ்க்ரீனோட வியூக்காக 5ன்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா டேபிள் க்ரியேட் ஆகும். i+1 அப்படியே இட்ரேட்டிவாக ரன் ஆகிட்டே இருக்கும். சாய்ஸ் வந்து நீங்கள் எப்போ வந்து 0ன்னு கொடுக்குறீங்களோ அப்போ வெளியில் வந்துடும். ஏன்னா அதில் பாருங்கள், சாய்ஸ் ஈக்குவல் டு இஃப் சாய்ஸ், இதில் வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் சாய்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா பிரிண்ட் எக்ஸிஸ்டிங் த ப்ரோக்ராம் சொல்லிவிட்டு பிரேக் எடுத்துரும், பிரேக் வந்துடும். அப்படி இல்லைன்னா இது லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய லாஜிக்கு. பார்ப்போம், ரன் பண்ணி பாருங்கள், இது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது இந்த டேபிள் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிட்டுக்கு 0 கொடுத்தோன்னா வெளியில் வரும். சரிங்களா? இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். இதில் வந்து என்னென்னா i ஈக்குவல் டு 0, வேர்டு ஈக்குவல் டு ஹலோன்னு கொடுத்துருக்கோம். பிரிண்ட் ஆல் லெட்டர்ஸ் எக்ஸப்ட் இ அண்ட் ஓ. அப்போ கண்டிஷன் கொடுத்துருக்கோம். முதல்ல வந்து இதில் என்ன பண்ணியிருக்கோம், லென்த், அதாவது இதோடைய எவ்வளோ வேர்டு கேரக்டர்ன்றது நம்பராக எடுத்துக்கிறோம். ஐயோட வேல்யூ 0ல் இருக்குது. அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. லெஸ் தென் ஐ வந்து லெஸ் தென்னாக இருக்கிற வரையிலும் வந்து லூப் ஆகிட்டே இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு இந்த லூப் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனோடனே இஃப் வேர்டு ஐ வந்து, அதாவது 0 வந்து ஈஆன்னு பார்க்குது, இ கிடையாது, ஹெச். ஸோ இந்த இடத்துல ஆர் அப்படி ஓவான்னு பார்க்குது, அதாவது செகண்ட் லெட்டர் அண்டு 5th லெட்டர் 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா கண்டினியூ ஆகும். அப்படி இல்லைன்னா லெட்டர் வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு while loop ரன் ஆகும். லெஸ் தென் அந்த கேரக்டர் இருக்கிற வரையிலும் ரன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இ அண்டு ஓ வந்து கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணிட்டுன்னு இது கண்டினியூ ஆகும். ஸோ இதுதான் லூப்பை ரன் பண்ணும். சரிங்களா? ரிட்டர்ன்டு லெட்டர் வந்து என்னென்னா HLL இ அண்ட் ஓ 0 வந்து நம்ம ஒமிட் பண்ணணும். ஸோ இதுதான் அதோடைய லாஜிக்கு. ஸோ இது வந்து ப்ரைம் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான நெஸ்டட் while loop ப்ரோக்ராம். இது i ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கு. இதில் வந்து while i less than 100 இருக்க வரையும் லூப் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது ஜே வந்து இன்னொரு while லூப்புக்கு கொடுக்குறோம். j ஈக்குவல் டு 2 கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து j less than ஈக்குவல் டு வந்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே i டிவைடட் பை j. ஸோ இந்த வேல்யூ ரன் ஆகுச்சுன்னா, இந்த லூப் ஆச்சுன்னா அது வரையும் லூப் ஆகிட்டே இருக்கும். இஃப் நாட் இந்த இது இல்லைன்னா, ப்ரைம் நம்பராக இல்லைன்னா வெளியில் வந்துடும். அப்போ j ஈக்குவல் டு j+1 இந்த லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தது அடுத்த கண்டிஷன், அடுத்த இஃப் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இஃப் j கிரேட்டர் தென் போட்டு i டிவைடட் பை ஜேன்னு கொடுத்துருக்கு. ஸோ இதில் இருந்ததுன்னா பிரிண்ட் ஆகும். இதில் வந்து ப்ரைம் நம்பராக இருந்ததுன்னா பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ எது வரையிலன்னா அப் டு 100 வரையில். இதில் வந்து லெஸ் தென் 100 கொடுத்துருக்கு. அப்போ 0லேருந்து 99 வரையும்.
சாரி இதில் வந்து I = 2 கொடுத்துருக்கு. அதனால 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு 99 வரைக்கும் ரன் ஆகும். சரிங்களா? ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் 3, 5, 7 இது எல்லாமே அப் டு 97 வரையும் வருது. அதோட முடிஞ்சு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.